நான் வந்து போர் அடிக்குதுன்னு இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போது ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு. இருமொழி கொள்கை பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் தான். ஆனால் இப்போ மும்மொழி கல்விக் கொள்கைன்னு கொண்டு வரீங்க. சரி, நாங்கள் மும்மொழி கற்றுக்கலான்னு பார்த்தா கூட உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி வந்து நம்பி பிஜேபியோட இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியும்? உங்கள் பேர் சொல்லுங்க. இல்லை, பேர் தேவையில்ல, நீங்கள் சொல்லுங்க. இல்லை, எதுக்காக இந்த பேர்? அந்த மிஸ்டர் சங்கி வந்து எதுக்கு பேர் கேட்டேன்னா, அந்த பையன் வந்து முஸ்லீமா இல்லை கிறிஸ்டியனா இல்லை இந்துவான்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய பேர் கேட்டார். இவன் முஸ்லீமு, இவன் கிறிஸ்டின்னு, அதனால தான் இவனை நம்ம எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனோட அவர் தலையில் வச்சுருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக விஷயமா தெரியல. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை கேட்டு தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கும். அவங்க வந்து நம்ம மதத்தை சேர்ந்தவங்களா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு தான் ஜாபே கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் வேறு ஒரு பிரச்சனையும் இருக்குது. நீ எந்த ஊருக்குள்ளே என்ன ஊர் பேர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி என்னென்னு கண்டுபிடிப்பாங்க. அறிஞர் அண்ணா தமிழ் மொழியிலே இருக்கிற ஜாதி பேர்கள்லாம் நீக்கிட்டு தமிழ் பேரில் பேர் வைக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதியோட கனெக்ட் ஆகுதுனால அந்த பேரை அழிச்சிட்டே நியூட்ரலான தமிழ் பேரை வைக்க ஆரம்பித்தார். அதனால அவங்க என்ன சமுதாயம்ட்டு மற்றவங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது, இவங்களும் பெருமையாக பீத்திக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஜாதி இருத்து இவ்வளோ விஷயம் பண்ண பிறகும் இவ்வளோ ஜாதி வெறிகள் தமிழ்நாட்டில் இப்படி பரவி கிடக்குதுன்னா அது என்ன காரணம் என்றது நம்ம விரைவில் பல வீடியோக்கள் பார்ப்போம். அதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்.